Hi friends, இது UTT for learning. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நாம www.python.org அந்த வெப்சைட்டுக்கு போனோம். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போகிறோம். இங்கே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பைத்தான். இதில் நமக்கு விண்டோஸ் ஓஎஸ் அப்படிங்கிறதுனால இந்த சைட்டில் ஓப்பன் பண்ணுறோம். இதே இது லினக்ஸ் இல்லை மேக் ஓஎஸ் ஆர் யூனிக்ஸ் ஓஎஸ் இருந்தால் இந்த லிங்க்ல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ இங்கே நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும். இதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுக்கணும். ஆட் பாத் டு exe அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் உங்கள் சிஸ்டத்தோட ஃபாஸ்ட்டை பொறுத்து. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு பைத்தானில். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக நம்ம போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் ஆகுது. டவுன்லோட் ஆகிட்டே இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கு. நம்ம சிஸ்டத்தோட வேகத்தை பொறுத்து இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கும். இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸு, இது மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நிறையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பைத்தான் ரொம்ப முக்கியமாக பேசிக்காக நமக்கு தேவைப்பட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை பற்றி கற்றுக்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறையா சின்ன சின்ன எக்ஸசைஸாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு பைத்தான் ஃபெமிலியர் ஆகும். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு லாங்குவேஜ். பைத்தான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, முடிய போகுது, ஆயிடுச்சு. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திஸ் பிசி நீங்கள் போயிட்டு இங்கே சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு இல்லையா, பைத்தான் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா பைத்தான் 3.6 நம்ம இன்ஸ்டால் பண்ணது 13 இல்லையா, பைத்தான் 13. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆனது காமிக்கும். ஆக்சுவலாக பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, பட் ஆனால் இதில் காமிக்கலை. Python run command, open file location. சரி, இதுலேயுமே பைத்தான் வரல.
இங்கே வந்துச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கு. இதில் இந்த ஃபைலோட லொக்கேஷனை எடுத்துக்கோங்க. இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிசி போயிருங்க. போனதுக்கப்புறம் இங்கே சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை எடுங்க. மேலே இருக்கு இல்லையா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிளை வந்து செட் பண்ண போகிறோம். இதில் பாத் சிஸ்டம் மேலே வந்து யூசர் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும், கீழே சிஸ்டம் வேரியபிள் இருக்கும். அதில் பாத்தை செலக்ட் பண்ணுங்கள். பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பைத்தானுக்கான பாத்தை நீங்கள் செட் பண்ணணும். நியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ இங்கே வந்து கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பைத்தானோட பாத்து செட் ஆயிரும். ஓகே கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்து செட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.